அன்னை ஓர் அதிசயம். மண்ணில் வாழும் அத்தனை உயிர்களுக்கும் அம்மா என்ற அதிசய உறவு பொதுவானது. எனினும் மனிதராகிய நாம் மட்டுமே தாய்மையின் மகத்துவத்தை மகிழ்வோடு வெளிப்படுத்தக்கூடிய மாதவத்தை பெற்றிருக்கின்றோம். அன்னை என்ற உறவு ஆலமரம் போன்றது. நிழல் தருவது மட்டுமல்ல, நிலையான உறவு மன்னி. விழுதாக குழந்தைகளை தாங்கி வீரியத்தை நெஞ்சில் வித்தாக ஊன்றி விடுவதுதான் தாய்மை. தாய்மை என்பது ஒரு பெண்ணின் வாழ்வையே மாற்றக்கூடிய மகா சக்தி வாய்ந்தது. பெண்மை தாய்மை அடையும் போது இறைமை நிலையை உணர்கின்றாள் எனலாம். ஏனெனில் அன்னையின் தியாகங்கள் ஆழி போல அளப்பெரியவை. கருவில் உயிர்க்கும் போதே உருவாகும் தொப்புள் கொடி பந்தமானது 10 திங்கள் தொடர்கின்ற போது தான் படும் வேதனைகளையும் வலிகளையும் மறந்து சுகமான சுமையாக தன் கருவை சுமக்கின்றார். கருவறையில் குழந்தை இருக்கும் போதே தன் விருப்பங்களை விட்டறிந்து குழந்தைக்கு எது நல்லது என்று எண்ணுகின்றாரோ அதையே செய்ய விளைகின்றார். உதிரத்தை பாலாக்கி ஊட்டத்தை தரும் உன்னதமான தாய் தெய்வத்திற்கு சமமானவர். தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்ற ஔவையாரின் அறிவூட்டல் இதற்கு சான்றாக அமைகின்றது. பிரபஞ்சத்திற்கு தான் பிரசவித்த பிள்ளையை ஆனந்த கண்ணீரோடு அறிமுகம் செய்யும் மன்னிதான் அப்பாவை கூட அன்போடும் அகமகிழ்வோடும் தன் குழந்தைக்கு காட்டுகிறார். அத்துடன் ஒரு குழந்தை வளர்ந்து வரும்போது ஒவ்வொரு பருவத்திலும் அதன் தேவைகளை பூர்த்தி செய்து உடல் உள மற்றும் சமூக வளர்ச்சிக்கான அடித்தளத்தினை அமைக்கின்றார். ஒரு குழந்தையின் பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்பாடுகள் பற்றிய புரிதலை கற்றுக் கொடுப்பதில் தாய்தான் முக்கியம் வகிக்கின்றார். எல்லா குழந்தைகளுக்குமே அம்மாதான் முதல் ஆசிரியர். ஏனெனில் குழந்தைகளுக்குரிய கல்வியின் அத்திவாரம் அம்மாவிடம்தான் ஆரம்பமாகின்றது. அவளுடைய சமையலறைதான் சிறந்த பள்ளிக்கூடமாகின்றது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடல் ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இடையேயான ஆழமான பிணைப்பை வெளிப்படுத்தும் அதே வேளை ஒரு குழந்தையை அழகிய சிலையாக செதுக்கும் ஆற்றல் மிக்க சிற்பியாக தாய் திகழ்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. உண்மையிலேயே அன்னையின் அரவணைப்பில் வாழும் இளமை காலம் இனிமையான வசந்த காலம் எனில் மிக இல்லை. ஒரு தாயின் அன்பு, அரவணைப்பு, வழிகாட்டல் போன்றவை குழந்தைகளின் வாழ்க்கையில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியன. பிள்ளைகள் நம்பிக்கை இழக்கும் போது உன்னால் முடியும் என தட்டி கொடுத்து தன்னம்பிக்கை ஊட்டுவதும், வலிகளையும் காயங்களையும் மறக்க அன்பு முத்தங்களை பொழிவதும், சினத்தை ஆற்றுவதும், சிந்திக்க தூண்டுவதும், பாதுகாப்பை பேணுவதும் அம்மா என்ற உறவே. எனவேதான்
மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என உலக நீதி கூறுகின்றது என நினைக்கின்றேன். காலங்காலமாக தாயையும் தாய்வழி உறவுகளையும் போற்றி பேணுவது எமது மரபாகும். அந்த வகையில் உறவுகளின் ஊன்றுகோலாகவும் ஒரு உறவு பாலமாகவும் விளங்குபவர் அம்மா. மழை முகம் காணாத பயிரும் தாய் முகம் காணாத பிள்ளையும் முன்னேற முடியாது என்பது முதுமொழி. பயிர் செழித்து வளர மழை இன்றியமையாதது போல பிள்ளைகளின் சிறப்பான வளர்ச்சிக்கு அன்னை என்ற உறவு அத்தியாவசியமானது. அன்னை என்பவர் அழித்து வரைய முடியாத ஓர் அழகிய ஓவியம், வார்த்தைகளால் வடிக்க முடியாத கவிதை. ஆம், எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத உறவுதான் அம்மா. அம்மாவிற்கு நிகராக யாருமே உலகில் இருக்க முடியாது. அன்னைதான் கடவுளை விட உயர்ந்தவர் என்பதை ஈன்றாளோடு எண்ண கடவுளும் இல் என்கிறது நான்மணிக்கடிகை. அனைவரின் வாழ்க்கையிலும் ஓர் அன்னைதான் ஏணிப்படியாக நின்று அவர்களின் உயர்வுக்கு வழிகாட்டியிருப்பார் என்பதில் ஐயமில்லை. எனவே அன்னை என்ற அன்பு கலந்த அட்சய பாத்திரத்தை தொலைத்து விடாதீர்கள். உணர்வோடு உயிர் தந்தவரை, உங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை முழு மனதோடு நேசியுங்கள். அவரின் பிரார்த்தனைகளும் நினைவுகளும் எப்பொழுதும் உங்களை பாதுகாக்கும். ஏனெனில் அன்னை ஓர் அதிசயம். என் அன்னையின் நினைவுகளோடு வெனிதாமதி வரதராஜா. நன்றி.